வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் பிரபல பின்னணி பாடகி எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் ஒரு பாடலை கூட பாடவில்லை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறேன். நீங்கள் எல்லாம் ஆச்சரியமாக கேட்கலாம், எப்படி ஒன்று கூடவா பாடலான்னு கேட்கலாம். பாடலைங்க. அது என்ன காரணம்னு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்ஆர் ஈஸ்வரி அவர்களை பற்றி சில ரசமான சுவையான தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். சரி, வீடியோக்குள்ளே போவோம். ரைட். எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பி சுசீலா அவர்களுக்கு இணையாக தமிழ் திரையுலகத்தில் மிக பிரபலமாக இருந்த ஒரு பாடகி. இவங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, லோ பிச்சாக இருந்தாலும் சரி, ஹை பிச்சாக இருந்தாலும் சரி, ரொம்ப பிரமாதமாக பாடக்கூடியவங்க. சிக்கலான சுரங்களை கூட ரொம்ப எளிமையாக கடந்து போயிடுவாங்க. ரொம்ப அருமையாக பாடுவாங்க. இவங்களுடைய இந்த லோ பிச் வாய்ஸு சொன்னேன், எந்த ஸ்கேல்னாலும் பாடுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த லோ ஸ்கேலில் பாடும்போது இந்த காதோடு தான் நான் பேசுவேன் ஒரு பாட்டு, நம்ம காதிலே பேசுகிற மாதிரி அவ்வளோ அஸ்கி வாய்ஸில் பாடியிருப்பாங்க. அவங்களே இந்த சிவந்த மண்ணிலலாம் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஹை பிச்சில் அலறுவாங்க. எந்த ஸ்கேலுக்கும் எந்த பிச்சுக்கும் அவங்க வாய்ஸ் ஒத்துழைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாடகி, மிகச்சிறந்த ஒரு பாடகி. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இவரை சிறப்பாக பயன்படுத்தினார். பல பாடல்களுக்கு பயன்படுத்தினார். அதில் அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். இந்த நம்ம ஊர் சங்கீத ராகங்கள் அடிப்படையில் அமைஞ்ச பாடல்களை விட வெஸ்டர்ன் டியூனுக்கு இவர் குரல் மிக சிறப்பாக அமைஞ்சுது. ரொம்ப ஜொலிக்க ஆரம்பிச்சிது. இதை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி அதிகமாக வெஸ்டர்ன் டியூன் அமைப்பு அந்த மெட்டுகளுக்கு மட்டும் அதிகமாக பயன்படுத்தினார். அது எதில் போய் முடிஞ்சதுன்னா, அந்த கிளப் டான்ஸு அந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட விதமான பாடல்கள் மட்டும் இவர் பாடுறதா ஆயிடுச்சு. அது ரொம்ப ஃபேமஸாகவும் இருந்தது, பொருந்தியும் வந்தது. அது ஒரு சில அதிரல்களோடு பாடுவார். அவர் அதிரி பாடுவார். அவருடைய பாணி அந்த கிளப் டான்ஸ் வந்த மாதிரி அது ஒரு பாணியாக மாறிடுச்சு. அந்த அளவுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் இவர் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த விதத்துக்கு மட்டும் இல்லை, இந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான்னு சொல்லி இந்த ஆலயமணி படத்தில் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அதில் ஒரு ஹம்மிங் வரும் பார்த்தீங்களா? ஸ்டார்டிங்கில் ஒரு ஹம்மிங் வரும், ஒரு தெய்வீக குரல் மாதிரி இருக்கும். அந்த ஹம்மிங் கொடுத்தது இவங்க தான். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் எக்கோ வாய்ஸில் அந்த ஹம்மிங் கேட்டிங்கன்னா அந்த பாட்டவே ஃபஸ்ட்டு எங்கேயோ தூக்கி கொண்டு போயிடும். அதுக்கு ஹம்மிங் கொடுத்ததும் இவங்க தான். அதனால் இவங்க எல்லா ஜேனரையும் பாடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாடகின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது, நம்ம இருக்கிறார் இல்லையா நடிகர் ஆர்ஜே பாலாஜி, மூக்குத்தி அம்மனில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டில் எந்த ஒரு வடிவமோ பெயர் கொண்ட புதிய ஒரு அம்மன் கோயில் கட்டுறதா இருந்தால் அதுக்கு ஒருத்தர் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் மக்கள் ஏற்றுப்பாங்க. அவர் யார் சொல்கிறாரு? எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் தான். ஏன்னா மாரிமா பாடல்களுக்கு அத்தாரிட்டி இவர் தான். தெய்வத்தின் தெய்வம் எங்கள் வேக்காட்டு மாறின்னு அதிர ஆரம்பித்தார்னா, பாட ஆரம்பித்தார்னா, கூம்பு வடிவ புனலில் திருவிழாக்களில் கோயிலெல்லாம் பல பேர் சாமியாக வந்துடும். அந்த அளவுக்கு சிறப்பாக பாடக்கூடியவர். மாரிமா பாடல்கள் மிகச்சிறந்த வெற்றி பெற்ற இவர் குரல் தான் ஒரு அடையாளமே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அத்தாரிட்டியாகவே இருந்தார். இதில் என்ன ஒரு பியூட்டினா, இந்த பாடல்கள் பாடிய இவர் முழுமையான பேர் என்ன தெரியுமா? எல்ஆர்ன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? லூர்து மேரி ராஜேஸ்வரி அப்படின்றதான் இவங்க ஒரிஜினல் பேர். சினிமாக்காக வச்சுக்கிட்ட தான் எல்ஆர் ஈஸ்வரின்னு. இந்த எல்ஆர் அர்த்தம் லூர்து மேரி ராஜேஸ்வரி. அதுதான். இவர் ஒரு கிறிஸ்துவர், தெற்கு இளையான்குடி பக்கம் பிறந்தவர். ஆனால் அவர் சிறப்பான ஒரு மாரியம்மன் பாடகராக மாறினது ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். எல்லாம் இறைவன் லீலைகள் தானே, சமய நல்லிணக்கம் தானே. அந்த விஷயத்தில் ஒரு வித்தியாசமான இது ஒரு புது தகவல் தான். சரி, இப்போ தலைப்புக்கு வருவோம். இளையராஜா அவர்கள் இசையில் இவர் ஏன் பாடலை? அதுதான் முக்கியமான நியூஸ். ஏன்னா இசைத்திரையுலகில் 1/4 நூற்றாண்டு கோலோச்சிய ஒரு ஜாம்பாவான் இளையராஜா இவ்வளோ பெரிய பின்னணி பாடி பாடாமல் இருப்பாங்களான்னு பல பேருக்கு சந்தேகம் வரும். ஆனால் பாடலை. அது என்ன காரணம்னா, இளையராஜா தன் முதல் படத்துக்கு ஒரு பாடலுக்காக அழைக்கும் போது இவர் யார் என்னான்னு தெரியாது, புது இசையமைப்பாளர்ன்ற ஒரு தயக்கத்தில் அவங்க பாட மறுத்துட்டு தான் கேள்விப்பட்டேன். அந்த கோபத்தில் கடைசி வரைக்குமே இசைஞானி இவர் கூப்பிடவே இல்லை. கரகாட்டக்காரன் படத்தில் அந்த மாரியம்மன் பாடல்கள் கூட இவரை பாட கூப்பிடல, வேற ஒருத்தர் தான் பாடினாங்க. இவர் பாடியிருந்தால் சில பாடல்கள் நல்லா இருந்திருக்கும். அது மிகப்பெரிய இழப்பு தான். ஆனால் இப்படி ஒரு வித்தியாசமான தகவலை பதிவு பண்ணணும் தான் இந்த வீடியோ போட்டேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை எனக்கு ஊக்கத்தை கொடுக்கும். தொடர்ந்து பல வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து என்னோட பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.